பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கக்கூடிய தெம்பு, திராணி, தைரியம் என்பது தேசிய கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரஸ்க்கோ இல்ல தமிழக வெற்றி கழகத்துக்கோ இல்லன்ற மாதிரி நான் பாக்குறேன். எலெக்ஷனுக்கு முன்னாடி ஓட்டு கேட்கும்போது உங்களுக்கு ஒரு பிரச்சனை, விஜய் வந்து நிற்பான், கேள்வி கேட்பான் அப்படின்னு வந்து சொன்னாரு. ஆனா அண்ணன் வாயில வட சுட்டது ஒண்ணு, செயல்பாடுல பண்ணது ஒண்ணா இருக்கு. நத்திங் பட் யூஸ்லெஸ் என்ற டைலாக் இஸ் ஈக்குவல் டு சிஎம் விஜய் சார். அனிதா பேர் சொல்லி தான் எலெக்ஷன்ல கேம்பெயின் பண்ணிருக்காரு. அது மட்டும் நீட்டை ஒழிப்போம் இருக்காரு. அவர் சைடுல இது வராம இருக்கிறது ஒரு வருத்தம் தான். எனக்கு என்ன நல்லது நடக்கணுமோ அது எதுவுமே நீ பண்ண மாட்டேன். ஆனா நீ வந்து நான் வந்து உங்களுக்காகவே இருக்கிறேன், உங்க அண்ணனாக, தங்கையாக, தங்கச்சியாக அப்படின்னு பேசுறதுல எந்த விதத்துல நியாயம்? அனிதாவோட பிரச்சனைக்கு நீங்க வீட்டுல போயிட்டு சேர்ல கூட உட்காரல, தரையில உட்காந்து அழுவீங்க. ரியாலிட்டியில பாக்கும்போது அண்ணன் அப்படி இல்ல. அண்ணன் நீங்க அன்னைக்கு அனிதா வீட்டுக்கு போனது நடிப்பா இல்ல இன்னைக்கு பண்றது நடிப்பா? எது நடிப்புன்னு எங்களுக்கு தெரியல, எது ரியல்னு தெரிய மாட்டேன். படத்தை வந்து போய் எல்லாரும் தியேட்டர்ல திருவிழாவா கொண்டாடுங்க அப்படின்னு மினிஸ்டர்ஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க. மினிஸ்டர்ஸ் தியேட்டர்ல உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்கான். எனக்கு வந்து ஏன் அங்க அத்தனை பேர் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க, இங்க போய் உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு